மறுபடியும் சினிமா அதை வச்சு திமுக டவுன் ஆகிறது அப்படிங்கிறத மக்கள் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெய்பீம் படம் பார்த்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதே நேரத்தில் அப்படியே நடந்த அஜித்குமார் அவர்களுடைய அந்த வழக்குக்கோ அவங்களை கண்டிக்கிறதுக்கோ இல்லை அஜித்குமார் வழக்கு எந்த லெவலுக்கு போச்சு அப்படிங்கிறத உணராமலேயே ஜெய்பீம் பார்த்து நான் மனது துடித்து விட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த விமர்சனத்தை கூட அஜித்குமார் அவர்களுடைய அந்த கொலை வழக்கில் அவர் சொல்லவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து உருவானது. திடீர்னு துப்புரவு பணியாளர்கள் எங்களுக்கு நிரந்தர கூலி வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய அவங்களுடைய அமைதியான அஹிம்சை வழியான ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. இல்லை நீங்கள் அந்த கட்டடத்துக்கு முன்னாடி நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் அரசாங்கமும் சேர்ந்து துப்புரவு பணியாளர்களை தூய்மை பணியாளர்களை நேரடியாக அரெஸ்ட் பண்ணி வேறு இடத்துக்கு இல்லாட்டி பல இடங்களில் அவங்களுக்கு எதிரான வழக்குகள் எல்லாமே தொடர ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த நேரம் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவங்களுடைய சகாக்கள் எல்லாரும் பார்த்த படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி அப்படிங்கிற ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம் தான். இப்போது விவசாயிகள் பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்காங்க. டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நெற்கதிர்கள் எல்லாமே முளைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிற பரபரப்பான குற்றச்சாட்டு இருக்கும்போது பைசன் படம் பார்த்து எல்லா அரசியல்வாதிகளும் அப்படியே கண்ணீர் துளி சிந்தினார்கள். இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழு நேர ஒரு சினிமா விமர்சகராக இப்போதைய முதல்வர் மாறிவிட்டார், அவர் அரசியலுக்கு லாய்க்கு கிடையாது, பேசாமல் சினிமா விமர்சனமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி காரசாரமான அட்டாக் அப்படிங்கிறத நடத்துகிறார். மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அங்கே இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களும் இன்னொரு பெண் அரசியல்வாதி, அவங்க 2 பேருமே இருக்கக்கூடிய புகைப்படத்தை பார்த்து கை பாத்தியா எங்கே உரசிட்டு இருக்குன்னு சொல்லி இப்படின்னு சொல்கிற கேவலமான சில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து அரசியலில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த அரசியல் சதுரங்கத்தில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, நீங்கள் டாய்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா என்டையர் டிஃப்ரெண்ட். நான் இது வரைக்கும் இப்படி ஒரு டாய் பார்த்ததே கிடையாது. பேட்டன் ரைட் வாங்கின ஒரு டாய் தான் இது. இதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. செமையான ஆஃபரில் வரப்போகுது. அரசியல் சதுரங்கம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம ஒருத்தவங்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் இந்த பதிவை தொடங்கவே முடியாது. அவங்க வேறு யாருமே கிடையாது, நம்முடைய சகோதரியான கண்ணகி நகர் கார்த்திகா அவர்கள் தான். கண்ணகி நகர் கார்த்திகா அப்படி இல்லைனா கார்த்திகா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் கண்டிப்பாக நம்முடைய இந்திய வரலாற்றில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் சக்தி படைத்த ஒரு பெண்ணாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மாறிட்டாங்க. அண்டர் 18 ஏஷியன் கபடி போட்டி அப்படிங்கிறதுல பஹ்ரைனில் இன்றைக்கி நடந்த விளையாட்டு போட்டியில் நாம் ஜெயித்ததற்கு காரணம் இந்த கார்த்திகா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற நம்முடைய சகோதரி தான். ஸோ கார்த்திகா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்கிறத விட அவங்கள கண்ணகி நகர் கார்த்திகா அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி மிகப்பெரிய அளவில் வைரலாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் தான். ஆனால் என்ன, அதை பாராட்டுவதற்கோ அந்த பாராட்டை 4 நண்பர்களுக்கு பெரிய அளவில் ஷேர் பண்ணுறதுக்கோ இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் தயாராக இல்லை. ஸோ நாம் அப்படி அவங்களை விட்டுறக்கூடாது. கண்ணகி நகர் கார்த்திகா எக்ஸ்பிரஸ் சகோதரிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். மென்மேலும் பல வெற்றிகளை இந்தியாவுக்காகவும் நம்ம தமிழ்நாட்டுக்காகவும் அவங்க பெற வேண்டும் என்கிற அந்த வாழ்த்துக்களுடன் நாம் அவங்கள ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புடன் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை இப்போ நாம் கார்த்திகா அவர்களுக்கு வைக்கிறோம். இந்த அண்டர் 18 கபடி போட்டி அப்படின்னு சொல்லும்போது இவங்க தான், இந்த கார்த்திகா எக்ஸ்பிரஸ் அவங்க தான் வைஸ் கேப்டனாக இருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. பஹ்ரைனில் நடந்த இந்த மேட்ச்சில் ஈரானை நாம் தோற்கடித்தோம். அதுவும் எப்படி தெரியுமா, 75க்கு 21 அப்படிங்கிற பாயிண்டின் அடிப்படையில் தான். ஸோ இந்த வெற்றி நம்ம எல்லாருக்குமே சமர்ப்பணம், நம்ம எல்லாருமே சேர்ந்து கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி தான் இது. அப்படின்னா மறுபடியும் கார்த்திகா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பே கிடையாது. பாஜக என்ன செய்கிறாங்களோ அதே தான் இப்போ திமுகவும் செய்து வருகிறார்கள். இந்த சொல்லை யார் சொல்லியிருப்பார்கள்? திமுகவுக்கு எதிரானவங்க தான் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. திமுகவுக்கு பிடிக்காதவங்க தான் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. திமுகவை பரம எதிரியாக நினைக்கிறவங்க தான் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு. இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முகம் அவர்கள். சிபிஐஎம்னுடைய தலைவர் சண்முகம் அவர்கள் தான் இந்த வார்த்தையை உதிர்க்கிறார். மக்களை அரெஸ்ட் பண்ணிடலாம், போராடக்கூடிய நபர்களுடைய போராட்டத்தை ஒடுக்கி விடலாம், இல்லை இதை யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க, அவங்கள அடிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ திமுக தொடர்ச்சியாக செய்து வருகிறது. இதை விட்டு இப்படிலாம் தப்பு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா மறுபடி திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சண்முகம் அவர்கள் பேசின பேச்சு இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் திமுக கம்யூனிஸ்ட் இடையே ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கிறது.
நேற்று தானப்பா செல்வ பெருந்தகையும் அந்த பக்கமாக துரைமுருகன் அவர்களும் பெரிய அளவில் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதனால் திமுகக்கும் காங்கிரஸுக்கும் இடையே விரிசல் வந்து விட்டதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உருவான அது அந்த வடு மாறுறதுக்கு முன்னாடியே இப்போ கம்யூனிஸ்ட் மற்றும் திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் விரிசலை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் எலெக்ஷனுக்கு 3-6 மாதங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திமுகவினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும், குறிப்பாக துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து இந்த ரவுடி டைம் அப்படின்னு சொல்கிற நாயுடன் இருக்கக்கூடிய புகைப்படத்தை பகிர்ந்து அதை திமுக காரங்களே நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. ஐயா, தேவையில்லாமல் நீங்கள் எதிரணிக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கீங்க. 2 கருப்பு நாய், அந்த கருப்பு நாய்க்குள்ளே கருப்பும் சிவப்புமான பெல்ட் அணிவித்து, இல்லை அவங்கள அந்த கருப்பு நாய்களை வாழ்த்தி அவங்க கூட விளையாடுற மாதிரி இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் ஒரு துணை முதல்வராக இருக்கக்கூடிய நீங்கள் போடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் நிறைய பேர் அதை கேட்டுட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட பழைய ட்வீட், கும்முன்னு இருக்கிறவங்களெல்லாம் லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற ட்வீட்டாக இருக்கட்டும், பூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுருக்க கெட்ட வார்த்தையை பேசினதாக இருக்கட்டும், இன்னும் நிறைய தேவையில்லாத வார்த்தைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க ட்விட்டரில் பகிர்ந்திருக்கிறார். அவர் ரீபோஸ்ட் பண்ணியிருக்கார், ரிப்ளை கொடுத்துருக்கார். இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா வளர்த்துருக்கீங்க ஸ்டாலின் அவர்கள், அங்கிள் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி ஹேஷ்டேகுடன் இது ஸ்டாலின் அவர்களுக்கும் இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. சோஷியல் மீடியாவில் இதே மாதிரியான நிறைய பகிர்வுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது உண்மைதானா அப்படிங்கிறத பார்ப்பதற்கு 2 ட்வீட்டை நானும் செக் பண்ணி பார்த்தேன். எஸ், அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அதே ட்விட்டர் ஹேண்ட்லேருந்து தான் வந்திருக்கு. தயவு செஞ்சு அதை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, கை தவறி இந்த மாதிரி ஒரு நடிகையினுடைய புகைப்படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துருச்சுலாம் யாரும் முட்டு கொடுக்காதீங்க. ரொம்ப வருடங்களுக்கு முன்பாகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ட்வீட் தான் இப்போ பலராலும் கிளறி எடுக்கப்பட்டு அவரை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இதுவும் திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்த பின்னடைவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக செய்யக்கூடிய அரசியல் தான். எங்க பைசன் படம் பார்க்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஓகே, அவங்களுக்கு வேணும்னா அவங்க பார்த்துட்டு போட்டும் பைசன் படம் அப்படிங்கிறத, இல்லை டியூடு படம் பார்க்கறது அவங்களுக்கு வேணும்னா யார் வேணாலும் அவங்க பார்த்துட்டு போட்டும். பட் அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பைசன் படம் பார்த்தார்கள், அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லா அரசியல்வாதிகளும் அழுதார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. எங்க நீங்கள் கேவலமாக ஒரு ஒரு ஃபேக்கான இல்லாட்டி ஒரு சினிமாட்டிக் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்து அழுது கொண்டு இருக்கிறீர்கள். அங்கே விவசாயிகள் அழுகை உங்களுக்கு கேட்குதா இல்லையா? இத்தனை அரசியல்வாதிகள் ஒரு நேரமாக உட்காந்து 3 மணி நேரம் படம் பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு 1 மணி நேரம் சோஷியல் மீடியாவுக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா எத்தனை ஏழை விவசாயிகள் கண்ணீர் சிந்துகிறார்கள் அப்படிங்கிற அந்த உண்மை உங்களுக்கு எப்படி தெரியாமல் போகும்? அந்த விவசாயிகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்ககிட்ட எந்த பதிலும் இல்லாமல் போகுமே. அதற்கான அந்த விடை என்ன? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கள் ஊருக்கு வருவார், இந்த மாதிரி முளைத்த பயிர்களை பார்ப்பார் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பியிருந்தோம், எங்களை ஏமாத்திட்டாரு, எதுவுமே முளைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்கிற அந்த உண்மையான விவசாயிகளுடைய குரல் திமுக காரங்களுக்கு கேட்கவே இல்லையா? இல்லை நீங்களாம் இந்த படத்தை மட்டும்தான் பார்ப்பீங்களா? கூலி படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறது, பைசன் படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ஜெய்பீம் ரொம்ப கண்ணீர் கதையாக இருந்துச்சு, என்ன இலவுனே தெரியல. உண்மையிலேயே கூத்தாடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இதே நபர்கள் அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பலவிதமான சினிமாக்களை பார்த்து அதுக்கான விமர்சனத்தை மட்டும் கொடுத்து படம் நல்லா இருக்கு, படம் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக எடுக்கப்பட்ட படம், படம் இவங்களுக்காக சிறுபான்மையினருக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொன்ன உடனே ஓட்டுக்கெல்லாம் மாறிடும் நினைக்கிறாங்களா என்னவா? இல்லை மக்கள் அந்தளவுக்கு முட்டாளாவா இருக்காங்க? அவ்வளவு கண்ணீர் கதைகள் இருக்கும்போது படத்தை பாருங்க, அது உங்களுக்கான தனிப்பட்ட விருப்பம், அதை நீங்கள் பார்க்கலாம். இதில் ரொம்ப பெரிய அளவில் சாதிய ரீதியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்காங்கல்ல, உதாரணத்துக்கு கருணாஸ் இல்லாட்டி அதே மாதிரியான தலைவர்கள் எல்லாருமே அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே எதிர்க்க வேண்டியது சாதிய எதிர்ப்பு மனநிலைமை மட்டும் கிடையாது, சாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளையும் நாம் எதிர்க்க வேண்டும். ஏன்னா இந்த அரசியல்வாதிகள் தான் மக்களிடம் அரசியலாக சாதியை புகுத்துகிறார்கள். நான் கருணாஸ் அவர்களை மட்டும் சொல்லலை, அவருடைய சாதியினருக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இதே மாதிரி திமுகவிலே ஏகப்பட்ட குட்டி ஜாதிய கட்சிகள், குட்டி ஜாதிய தலைவர்கள் இருக்காங்க. ரெட்டியார் இருக்காங்க, நாடார்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி தேவர்மார் இருக்காங்க, இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட பேர், பறையர்கள் இருக்காங்க, வெள்ளாளர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாகத்தான் நம்ம ஒரு அரசியல் கட்சியை பார்க்கிறோமே தவிர, பட் இவங்களுக்குள்ளேயே குட்டியாக சண்டைகளையும் போட்டு குட்டியாக தலைவர்களையும் உருவாக்கி வச்சு, ஆனால் நாங்கள் தான் சாதியை ஒழிக்க வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல தான் எங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டே ஏற்படுது. சாதியை ஒழிக்க நினைக்கக்கூடிய யாருமே சாதியை வளர்க்க நினைக்க மாட்டார்கள். ஆனால் சாதியை வளர்த்து மட்டுமே எங்களுக்கு அரசியல் செய்ய முடியும், இந்த சாதி தான் இங்கே ஓட்டுக்களாக மாறும், இந்த சாதி இங்கே ஓட்டுக்களாக மாறாது அப்படின்னு சொல்லி வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகள் இருக்கும் வரை நாம் எப்படி சாதியை ஒழித்து அழித்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம் முன்னே எப்போதுமே இருக்க வேண்டிய கேள்விதான்.
ஸோ பைசன் படம் பார்த்துட்டு இருந்த நேரத்தில் விவசாயிகளுடைய கண்ணீர் கதைகளை கேட்டு அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் நிவாரணம் கொடுத்துருந்தீங்கனாலோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்திருந்தாலோ மக்கள் உங்களை பாராட்டியிருப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறீங்க, இந்த நீரோ மன்னன் ஃபிடில் வாசித்தார் அப்படிங்கிற ஒரு வரலாறு மட்டும்தான் நாங்கள் கேட்டுட்டு இருந்திருக்கோமே தவிர, இப்போ தான் உண்மையாக பார்க்கிறோம். தூய்மை பணியாளர்கள் போராடும், அவங்க நிரந்தர கூலிக்காக போராடும் போது நீங்கள் கூலி படத்தை பார்த்துட்டு இருந்தீங்க. இவங்க இப்போ விவசாயிகள் கண்ணீரில் அவங்களுடைய தீபாவளியிலிருந்து எல்லாமே கண்ணீராக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் பைசன் படம் பார்த்து கண்ணீர் வடிக்கிறீர்கள். படத்தை மட்டுமே நீங்கள் பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் படம் மட்டுமே பாருங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் உங்களுக்கு விடுப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்த 5 வருடங்கள் நீங்கள் தான் கட்சியில் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு மக்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவழியுங்கள். இல்லை எனக்கு சினிமா தான் முக்கியம், அந்த சினிமாவினுடைய அந்த டைரக்டர், அதுக்கான ப்ரொடியூசர் இவங்க தான் முக்கியம் அப்படின்னா அதையே பாருங்கள். இதை பார்க்காதீங்க. மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை நடத்துவார்கள், இல்லை படத்தை காண்பிப்பார்கள். இதுதான் ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோனட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் வீல், ஒரு ரிமோட் கண்ட்ரோல் டாய்ன்னு சொல்ல முடியாது, ஒன் வீல் டாய். இந்த டாயை கைரோ வீல் டாய் அப்படின்னு சொல்லலாம். இந்த கைரோஸ்கோப்லாம் நம்ம சொல்கிறோம் தெரியுமா? ஃபஸ்ட்டு இது ரீசார்ஜபிள் தான், அதுக்கான பேட்ரி ப்ளஸ் சார்ஜர் எல்லாமே இது கூடவே வந்துடும். இவ்வளோ பெரிய பாக்ஸில் தான் வரும். இதுக்குள்ளவே இந்த மாதிரி செய்கிறதுக்கான அந்த ட்ராக் எல்லாமே இருக்கும். இதை ஃபஸ்ட்டு கேலிப்ரேட் பண்ணணும். கேலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு கிரவுண்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு கேலிப்ரேட் பண்ண பிறகு நீங்கள் எடுத்து எந்த எட்ஜில் இது வச்சாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நூலை கட்டி விட்டு அதில் வச்சிங்கன்னா அதில் ஓடும், இல்லை கிளாஸுக்கு மேலே வச்சா ஓடும், இல்லை வேறு ஏதாவது ஒரு இடம் இருந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன் வீலில் அங்கிட்டும் இங்கிட்டும் பேலன்ஸ் பண்ணி ஓடிடுமான்னு கேட்டால் அதுதான் இதுக்கு ஸ்பெஷலே. ஸோ இதில் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சயின்ஸ் ப்ளஸ் ஒரு கைரோஸ்கோப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும், அது இல்லாமல் அவங்களுடைய க்யூரியாசிட்டி. இந்த ட்ராக்கு, பொதுவாக இந்த ட்ரெயின் ட்ராக்லாம் வாங்கினோன்னா ட்ராக் கொஞ்சோண்டு முடிஞ்சிடும். இது நான் சொல்கிறது ஒரு நூலை கட்டி எவ்வளோ தூரம் வேணாலும் இதை வச்சு நம்ம ரன் பண்ண வைக்க முடியும். இதுக்கான விலை இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா 1299 தான். ஆக்சுவலாக இதை 2000-3000 ரூபாய்க்குலாம் விற்றுட்ருக்காங்க. நாமளே 1599 ரூபாய்க்கு போட்டிருந்தோம். இப்போது ஒரு 2 நாள் ஆஃபராக 1299க்கு கிடைக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்டாக இருக்க போகுது. இது கூட மியூசிக், லைட் எல்லாமே இருக்கும். கீழே லிங்க் இருக்குது, கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் இருக்குது. கிட்ஸ் பெஸ்டி, எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.